ரொம்ப ரொம்ப எளிமையாக பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மெதுவாக ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்கள். முகத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுக்கணும். முகத்தை வந்து அசைக்கூடாது. விரல்கள் மட்டும்தான் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அசையுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு அடைச்சி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக நிதானமாக மூச்சை இழுத்து விட்டு அப்படியே கண்கள் அமர்த்தின நிலையிலே இருக்கணும். உங்கள் கண்களை ஒரு மூடிய நிலையிலே இருக்கணும். அப்படியே நம்ம வலது கை எடுத்து வலது கால் முட்டி மேலே வச்சுக்கணும். நம்ம உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம இடது கை எடுத்து இடது கால் முட்டி மேலே வச்சுக்கணும். அது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இது வந்து பிராணாயாமத்தோட நிறைவு செய்கிற தருணம்.
அப்படியே முகத்தை வந்து கொஞ்சம் மேல்முகமாக, கொஞ்சம் லைட்டாக மேல்முகமாக வச்சு மூச்சு சுவாசத்தையே உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சுவாசத்தையே உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிதானமாக எளிமையான முறையில் நம்ம மூச்சை வந்து இழுத்து விடுறோம். அதே சமயத்தில் அதை உணர்ந்தும் பார்க்குறோம். கண்களை 10 முறை நிதானமாக சிமிட்டுறோம். தரையை பார்த்து சிமிட்டுறோம். தலையை கீழே புரிய வைக்க வேண்டாம். கண்களை வந்து கீழே பார்ப்போம். கீழே இருந்து கண்ணை ஒரு 10 முறை சிமிட்டினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கும். பயிற்சிகளை வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே பிராணாயாமம் செஞ்சுருக்கோம். ஒரு 2 நிமிடங்கள் மூச்சை கவனிச்சிருக்கோம். நிதானமாக கண்களை முடிக்கிறோம். அப்புறம் நம்ம கால் பகுதியை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி இது தண்டாசனம். இப்போ நீங்கள் செய்த பிராணாயாமம் பயிற்சி வந்து அதுதான் யோகாவோட முதல் பயிற்சியை அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு நிதானம் வரும், ஒரு பூர்வம் வரும், ஒரு இல்லை உங்களுக்கு ஸ்னீஸ் பண்ண நல்லா ஸ்னீஸ் பண்ணுது. ஸ்னீஸ் அந்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த யோகா
எப்படி கையாளணும்னு சொல்லி ஒரு 5 வழிமுறைகளை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வழிமுறை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ், எண்ணம் ஆராய்தல். எப்படி வந்து உங்கள் எண்ணங்களை நீங்கள் பராமரிக்கிறீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் வந்து உங்களோட உறக்கம், எந்த அளவுக்கு ஆழ்ந்து உறங்குறீங்க, குவாலிட்டி ஆஃப் த ஸ்லீப், அது வந்து 2வது முறை. 3வது முறை வந்து உங்கள் உணவு வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிறீங்க, என்ன மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுக்கிறீங்க, அது மூலமாக உங்கள் ஆரோக்கியம் வந்து எப்படி அமைத்துக் கொள்கிறீங்க, இது எல்லாமே 3வது முறை. 4வது முறை வந்து நம்ம செய்கிற வேலைகளை எப்படி நம்ம கையாளுறோம், அதை வந்து நம்ம ஒரு அறிவுடைமையோடு நம்ம கையாளுறோம், நமக்கு உடம்புக்கு பாதிப்பாகாத மாதிரி நம்ம கையாளுறோம், அதில் வந்து எந்த அளவுக்கு அதை ஒரு நிலையான தன்மையிலேருந்து கையாளுறோம். ஹேண்ட்லிங் ஆஃப் டே டு டே ஒர்க் டாஸ்க், அதுதான் 4th. 5வது வந்து எப்படி நம்ம உயிராற்றலை அதிகமான திணிவு கொண்டு நம்ம பேணி பாதுகாக்கணும், காய கற்பம்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர்களோட ஒரு உயர்ந்த பயிற்சி அது வந்து 5வது முறை. ரெஜுமினேஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸ்னால் உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி திணிவோட நல்ல ஹை இன்டென்சிட்டியில் அதை பராமரித்து வச்சுருக்காங்க, அதுதான் நம்மளோட 5 வழிமுறைகள். இந்த 5 வழிமுறைகளோட 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம கொண்டு போவோம். இப்போது நீங்கள் பண்ணது வந்து பிராணாயாம பயிற்சி. இப்போ வந்து அடுத்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த பயிற்சியில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா உயிர் நோக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து உயிர் இருக்குது, அந்த உயிர் நோக்கி அந்த உயிரோட பராமரிக்கணும், அதை வந்து ஒரு தன்மையை வச்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம செயல்படணும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை மட்டும் இல்லை, நமக்குள்ளே என்ன உயிர் இருக்கோ அதுதான், எனக்குள்ளே என்ன உயிர் தன்மை இருக்கோ அதுதான் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு அணுக்களுக்கு மத்தியிலையுமே இருக்குது, இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலையுமே அது இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த உடம்புல இருக்கும்போது இதோட மெமரிஸை வந்து அது எடுத்துக்கிது. ஸோ அந்த உடம்புல இருக்கும்போது அதோட மெமரிஸை வந்து அது எடுத்துக்கிது. ஒரு மரத்தில் இருக்கும்போது மரத்தோட மெமரிஸில் வந்து அது எடுத்துக்கிது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்திற்கு நான் தாயும் தந்தையும் நம்ம ஒரு தன்மையில் இருக்கோம், இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு தன்மையில் இருப்பாங்க. அந்த தன்மையில் இருக்கும்போது அவங்க ஒரு நல்ல விதமாகவும் நடந்துப்பாங்க, நார்மலாகவும் நடந்துப்பாங்க, தீய வழியிலையும் நடந்துப்பாங்க. நல்ல விதத்தில் இருக்கும்போது நம்ம அன்பாக பேசுகிறோம், நார்மலாக இருக்கும்போது நம்ம நார்மலாக பேசுகிறோம், தீய வழியில் இருக்கும்போது கடிவாளம் போடும், அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்னஸ் காட்டணும். ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான தன்மை. அதே சமயத்தில் நமக்கு என்ன நடக்குதுலாம், நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதோ அதில் எல்லா சக்திகளுமே அதில் பயன்பாட்டில் இருக்குது. அந்த பயன்பாட்டில் இருக்கிறதுனால அது நம்ம பர்சனலாக அது நடக்குது, நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் மற்றவங்களுக்கும் நடக்குது. ஸோ நான் இந்த உடலும் இல்லை, நான் இந்த உயிரும் இல்லை. நம்ம ஒரு உயிராக வந்திருப்போம், ஒரு சின்ன கருவாக உருவாக்கியிருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு குழந்தை வந்துருக்கோம், அப்புறமேல அப்பா அம்மா பேணி காரணத்தினால இவ்வளோ பெரிய உடம்பா மாதிரி இருக்குது. இது எல்லாமே கேதரிங். இது வந்து என்னோட ட்ரெஸ்ஸு, இது வந்து என்னோட விரிப்பு, இது வந்து நான் இல்லை, இதுவும் நான், இது என்னுடையதாக இருக்கலாம், ஆனால் அது நான் இல்லை. இந்த தன்மையை வந்து உணர்த்துறது தான் இது என்னோடய வேலை, இது என்னோடய குடும்பம், என்னோட பணி, என்னோடய அப்பா அம்மா எல்லாமே என்னுடைய. பட் எனக்குள்ள இருக்க தன்மை தான் உண்மையிலே நான்ற ஒரு அர்த்தத்துக்கு வரும். ஸோ இதை தான் அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உணர்வுபூர்வமாக சொல்ல பயிற்சி பண்ணாங்க. பயிற்சி பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக. இப்போது இது ஒரு பயிற்சி இருக்குங்க. இந்த பயிற்சியை வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து முதுகெலும்பு வந்து ஒரு வயசாக என்ன ஆகும்னா டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க, ஒரு எலும்புக்குள்ளேயும் இப்படி ஏறிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி துன்பத்துக்கு வந்து ஆளாகுன்னு அவங்க சொல்கிறாங்க, மெடிக்கல் சயின்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த யோகா பயிற்சியிலே ஃபஸ்ட்டு லெவலில் வந்து உயிர் நோக்கம்னு சொல்லி இந்த பயிற்சியை வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து யோக நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்துக்கே நம்ம
இது கலை வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பயிற்சி வந்து ஒரு எளிமுறை பயிற்சி தான், கொஞ்ச நேரம் தான். இப்போ நீங்கள் உட்காந்து பாருங்கள், நீங்கள் காலை தான் நீக்கலாம், எப்பவுமே காலம் வரைக்கும் உட்காரணும் வச்சுங்க. தண்டாசனாவை எப்பவுமே ரிலாக்ஸ் பண்ணலாம். எப்பவுமே ஒரு பயிற்சி செஞ்சுட்டா நம்ம தண்டாசனாவை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம படுத்துக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும், நீங்கள் ஓய்வு எடுக்கணுன்றது ஒரு முக்கியமான வலியுறுத்தல். இப்படி நம்ம நார்மலாக இப்போ நம்ம நினைப்போம், நம்ம ஷோல்டருக்கு வித்து என்ன இருக்கோ அதை கொடுத்து தான் அங்கே விட்டுருக்கோம். மூச்சை இழுத்து அப்படியே இந்த இடத்துல இப்படி வச்சுப்போம். இந்த விரல் இருக்குது இந்த கட்டை இப்படி மடக்கிப்போம், இந்த இடத்துல இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போவோம். மூச்சை உள்ள இழுக்கும்போது மூச்சை வெளியில் விடும்போது, மூச்சை உள்ள இழுக்கும்போது, மூச்சை வெளியில் விடும்போது, மூச்சை உள்ள இழுக்கும்போது, மூச்சை வெளியில் விடும்போது. இதை வச்சு கண்ணை மூடி தான் செய்வாங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம கண்ணை திறந்து செஞ்சுருக்கோம். மூச்சை உள்ள இழுத்துக்கிறோம், மூச்சை வெளியில் விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 முறை செஞ்சிடும். 3வது முறை செய்யும்போது மூச்சை வெளியில் விடுறோம், மூச்சை உள்ளே இருக்கிறோம். மூச்சை வந்து வெளியில் விடும்போது இப்படி உட்காந்துருக்கோம். இது வந்து குந்த வச்சு உட்காரதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்குவாட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்படி உட்காந்துட்டு இதுலேயும் ஒரு பயிற்சி இருக்குது. மூச்சை உள்ளே இருக்கும், மூச்சை வெளியில் விடுவோம். மூச்சை வந்து உள்ளே இருக்கும், மூச்சை வெளியில் விடுவோம். மூச்சை வந்து உள்ளே இருக்கும், மூச்சை வந்து வெளியில் விடணும். இந்த மாதிரி 3 முறை செய்யணும். பாருங்க, மூச்சை உள்ளே எடுத்துகிட்டே இப்படி பண்ணுறோம். மூச்சை வெளியே விடும்போது இந்த கை விரல்களை இப்படி வச்சுக்கிறோம். இதை வந்து இப்போ நம்ம செய்ய போகிற பயிற்சி வந்து பாலாசனான்னு சொல்லுவோம். இது ஒரு ஆசனா. இதை செய்யும்போது யோகா கலையை வந்து ஃபுல்லாக கொடுத்தது வந்து சிவபெருமான். அவருக்கு ஒரு வணக்கம் வைக்கிறதுக்காக ஸ்ரீ யோகேஸ்வராய நமக அப்படின்றத மூச்சோடு சேர்ந்து நம்ம உச்சரிப்போம். யோகேஸ்வராய நமக. இந்த மாதிரி இப்படி வச்சு இது வஜ்ராசனாச்சு. இந்த இடத்துல இடது கால் கட்டை விரலுக்கு மேலே வலது கால் கட்டை விரலை வச்சு அதை போய் உட்காந்து நல்லா ஓய்வெடுத்ததுக்கு பிரகாரம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பயிற்சிகளை வந்து 3 முறை செய்யணும். 3 டைம்ஸ் செய்வோம். இது வந்து யோகா நமஸ்காரம். ஸோ இது முதல் நாள் ஒரு முறை மட்டும் செய்யணும். ஏன்னா யோகா வந்து எளிதாக நம்ம அணுகணும். கஷ்டப்பட்டோ இல்லை உடம்புல வலிப்பட்டோ நம்ம அணுகக்கூடாது.
அழுத்தும் போது எப்பவுமே மெதுவாக ரொம்ப மெதுவாக இப்படி எதிரிங்க. ஏன்னா இங்கே வந்து லிகமெண்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஷோல்டரோட அளவு இருக்கிறோம், இந்த அளவில் இதை வச்சுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கால். நம்ம இது வந்து சக்தி முத்திரைன்னு சொல்லுவாங்க. 2 சக்தி முத்திரையும் ஒன்றா சேர்ந்தால் அது நமஸ்காரம். ஸோ இப்படி வச்சுப்போம். மூச்சை உள்ளே இழுக்கும்போது மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு நமஸ்காரம் வச்சு இந்த கட்டை விரலோட முட்டி வந்து இந்த நடு போனுக்கு கீழே ஒரு புளி மாதிரி இருக்கும். இப்படி நமஸ்காரம் ஃபுல்லாக வச்சு இந்த புளியில் அழுத்தும் போது அந்த இடத்துல ஒரு சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதை அழுத்திக்கிறோம். இப்போது நீங்கள் என்னை பார்க்கும்போது கண்களை திறந்தே செய்யலாம். மூச்சை வந்து உள்ளே வைக்கணும். மூச்சை வந்து நிதானமாக வெளியில் வைக்கணும். மூச்சை வந்து நிதானமாக உள்ளே வைக்கணும். மூச்சை வந்து நிதானமாக வெளியில் வைக்கணும். உள்ளங்கை கீழே இருக்கிற வரைக்கும் வச்சுக்கணும். ஒட்டிக்கணும். நமஸ்காரத்தை ஒட்டிக்கணும். திருப்பி மூச்சை எழுதும்போது உள்ளே இருக்கணும். மூச்சை வெளியில் வரும்போது முன்னாடி வச்சுக்கணும். மூச்சை நிதானமாக உள்ளே எடுத்துக்கிட்டு மேலே போகிறோம். நிதானமாக வெளியில் விட்டுக்கிட்டு முன்னாடி வந்து இந்த குழியில் இப்படி கட்டை வரலோட குட்டியை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பி மூச்சை எடுத்துக்கிட்டு நிதானமாக மேலே போகிறோம். மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டு அப்படியே நிதானமாக தலைக்கு முன்னாடி வரணும். இப்போது மூச்சை எடுத்துக்கிட்டு நிதானமாக அப்படியே மேலே போகிறோம். மூச்சை விட்டுக்கிட்டு இப்போ கவனித்து பாருங்கள். இப்படி மெதுவாக ஸ்குவாட் பண்ணணும். ஸ்குவாட் பண்ணி மெதுவாக கால் பகுதி கீழே அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு உட்காரணுன்னா அந்த அந்த மேட்டுக்கு பின்னாடி கூட வச்சுக்கோங்க. கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஸ்குவாட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்குவாட் பண்ணிவிட்டு மூச்சை வந்து நீங்கள் அந்த மேட்டை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எளிதாக செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது எது ரூல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க எப்படி வருதோ அப்படி செஞ்சால் போதும். போக போக தான் அது வந்து ஒரு தன்மை வரும். இப்படி வச்சுக்கிறோம். மூச்சை வந்து நிதானமாக உள்ளது. இந்த ஸ்லோனஸில் தான் ஸ்ட்ரென்த்தே இருக்குது. மூச்சை வந்து நிதானமாக வெளியே வரும். நிதானமாக உள்ளது. நிதானமாக உள்ளது. நிதானமாக வெளியே வரும். இது வந்து ஒரு ரவுண்ட் 3 ரவுண்ட் பண்ணலாம். நிதானமாக உள்ளது வரும். நிதானமாக வெளியில் வரும். நீங்கள் கண்களை திறந்தே பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கண்களை திறந்தான் பண்ணுங்க. நிதானமாக உள்ளது வரும். நிதானமாக வெளியில் வரும். 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 நீங்கள் நிதானமாக உள்ள வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுக்கோங்க. நிதானமாக இப்படி கீழே கையை வச்சு நிதானமாக பேலன்ஸ் பண்ணி நிதானமாக முட்டி மெதுவாக ப்ளேஸ் பண்ணுங்க. இதில் யோகாவில் வந்து எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்மளே மாற்றிக்கணும். அதே மெதுவாக வச்சு இந்த வலது கால் இந்த இடது கால் கட்டை வர்றது மேலே வலது கால் இருக்கணும். இதை வச்சு மெதுவாக ஸ்ரீ யோகேஸ்வராய நமக. ஸ்ரீ யோகேஸ்வராய நமக. அப்படியே மூச்சு சுவாசத்தை நிதானமாக இழுத்து விட்டு உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
மெதுவாக இருந்துச்சு ஸ்லோவாக உட்காந்துக்கோங்க. அது கால் அனுப்பி நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டைம் பயிற்சி பண்ணும்போது எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஒரு லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும். இது என்ன இதை நம்ம செய்ய முடியுமா அப்படிலாம் தோணும். இது எல்லாமே நார்மல். ஏன்னா நான் யோகாவுக்கு போன வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து 6th படிக்கும் போது ஈடுபட்டு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து பேசிக்காக திருநெல்வேலி வீட்டில் இந்த சத்து மாவு அதெல்லாம் ரொம்ப செஞ்சு சாப்பிட்ற ஒரு குசைன் இருக்கிற ஒரு இது சத்து மாவு கேழ்வரகு. எங்கள் வீட்டில் எப்போயுமே சத்து மாவு கொடுப்பாங்க. அதை வேறு தேங்காய் பால்லையும் வெறும் பால்லையும் கலந்துருவாங்க. அது சும்மா சாப்பிட்டாலே இருக்கும். பாலெல்லாம் கலந்து விட்டா அது வந்து ஒரு மடங்கு நான் 2-3 மடங்கு ஏறிடுவாங்க. ஸோ அதனால் போய் அவங்களுக்கு அது தெரியல. அவங்களோட பெஸ்ட்டுன்னு என்ன அவங்க படித்து வச்சுருக்காங்களோ அப்பா அம்மா அவ்வளோதான் செய்ய முடியும். அது அவங்க மேலே குறைகின்ற முடியும். பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட நாலேஜ் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க அப்படின்ற ஒரு சட்டத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எல் பயிற்சி பண்ணக்கூடாது, உங்களோட முக்கியமான சயின்சஸ்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது. எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 28 வருஷம் 29 வருஷம் ஆகும். இப்போ நம்ம அதிலேருந்து அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தால் தான் சிந்திக்கவே முடியும். ஒரு ஆரோக்கியம் இல்லாத சமுதாயத்தால் மருத்துவத்துக்கும் உடம்பு வலிக்கும் மற்றவங்க மேலே உடம்பு வலியினால் விருப்பப்பட்டுருக்கோம். இது மட்டும் தான் ஆகும். அதனால் இப்போதைக்கு நம்ம அந்த பயிற்சிகள்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து 3 பயிற்சிகள் செய்கிறது தான் உயிர்மம். ஃபஸ்ட்டு பயிற்சி பிராணாயாமம், 2வது பயிற்சி வந்து இந்த யோகா, 3வது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிரியம். இப்போ நம்ம பண்ணுற பயிற்சிகள்லாம் வந்து எந்த யோகத்துலேருந்து வருதுன்னா கிரியா யோகத்துலேருந்து வருது. மொத்தம் வந்து 4 யோகங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு யோகம் வந்து பக்தி யோகம். நம்ம எதை செஞ்சாலும் அதில் வந்து நம்ம ஒரு முழு ஈடுபாடோடு நம்ம செய்யணும். ஈடுபாடுனா அதில் நமக்கு நன்மை பயத்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, தீமை பயத்தாலும் சரி, துன்பம் பயத்தாலும் சரி. தீமைனா நமக்கு துன்பம் வருதுனாலும் சரி, நமக்கு அதை ஈடுபாடு வரும். ஆனால் அதில் முழு ஈடுபாடு வருது. நம்ம குடும்பத்து மேலே நம்ம செலுத்துகிற அன்பு, நம்ம தொழில் மேலே நம்ம செலுத்துகிற அன்பு, ஒரு ஈடுபாடு. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்பு ஃபஸ்ட்டு இருக்கும். அன்பு செலுத்த செலுத்த பக்தியாக மாறும். அன்பு செலுத்தும் போது நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் என் மேலே அன்பு செலுத்தினா அது ஒரு பரிமாற்றம். நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் அன்பு செலுத்தாட்டியும் பரவாயில்ல, அது பக்தி. அந்த லவ் ஹஸ் டர்ன்ட் இன்டு a devotion. அதுதான் பக்தி. இந்த பக்தி தன்மைக்கு நம்ம கொண்டு வரணும். இந்த பக்தி தன்மைக்கு நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, அதுவாக மாறும். ஸோ இது வந்து பக்தி மாறும். 2வது வந்து ஞானம் மாறும். நீங்கள் படித்து ஒரு தொழில் செய்கிறீங்க, அது ஞானம். கர்மம் ஆகும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, உங்கள் தொழிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. இது வந்து கர்மயோகம், கர்மம் மார்க்கம்னு சொல்லுவாங்க. 4வது வந்து கிரியா யோகம். இந்த மாதிரி டெக்னிக்ஸாக இருக்கும், இந்த மாதிரி ப்ராசஸாக இருக்கும். இது ஆக்சுவலி டெக்னிக்கில் ஒரு ப்ராசஸ். 3 பயிற்சியும் ஒன்றா செய்யும்போது ஒரு தன்மை உள்ள வருது. அதை வந்து அது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு பரிணாமமாக வரும். இந்த 3வது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வச்சுக்கோங்க, இங்கே உட்காந்துவாங்க, நீங்கள் தண்டாசனாலே வருங்க, இந்த மாதிரி பயிற்சிவாங்க. இதை வந்து எளிய முறை கிரியா பயிற்சின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உடம்பு இருக்குது, நம்ம மனது இருக்குது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம உயிர்த்தன்மையில் பாதிப்பு வருது. நம்ம உயிர்த்தன்மை நம்மளோட மனசில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம உயிர்த்தன்மையில் பாதிப்பு வருது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு தடவை அடிபட்டுச்சுன்னா இது அடிபட்டுறமோன்ற எண்ணங்கள் வருது. நம்ம
மனசில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கடுஞ்சொல் வீசினாலோ, இல்லை ஏதாவது ஒரு நமக்கு நினச்சது நடக்காமல் இருந்தாலோ, இல்லை ஏமாற்றம் பண்ணாலோ, ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்தாலோ, அது வந்து எண்ணங்களாக மாறி அது ஒரு சுழற்சியாக இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் தாங்க. இது என்னோடய பாய். நான் ஒரு யோகா மாஸ்டர். எனக்கு வந்து பாய் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயை நான் வந்து எங்கே போனாலும் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, கையில் ஃபெவிக்விக் போட்டு 2 கையில் ஃபெவிக்விக் போட்டு இப்படி ஒட்டிட்டு இந்த பாய் வந்து கையில் ஒட்டிக்குது. எங்கே போனாலும் என்னால் கூட எடுத்துகிட்டு போகும்போது கூட எடுத்துகிட்டு போக முடியுது. எடுத்துகிட்டு போகிற வேலை வந்து எனக்கு ஈஸியாகிடுது. ஏன்னா அது ஒட்டிக்குது. இப்போது இதை ஒட்டினால என்னால் யோகாவே சொல்லி தர முடியாது. ஏன்னா அது ஒட்டிடுது. நான் சும்மா வந்து உட்காந்துலாம் பேசுகிறேன். ஆனால் இது முத்திரை காட்டுறது இதெல்லாம் நான் வந்து செய்யணும். அதே சமயத்தில் மற்ற எந்த வேலையுமே முழு வீச்சோட செய்ய முடியும். பாதி இங்கே உட்காந்துருக்கேன், சொல்ல தான் மற்றவங்க செய்யணும். நானே இறங்கி செய்கிறதுக்கு சிரமம் இருக்குது. இப்போது இந்த மாதிரி இப்படி ஒட்டி இருக்கிறது நல்லதா, இல்லை இதுக்கும் எனக்கும் ஒரு கேப் இருக்குது. நம்ம எப்போ தேவைப்படுதோ அதை மடக்கிக்கிறோம், எப்போ தேவைப்படுதோ அதை விரிச்சுக்கிறோம், எப்போ தேவைப்படுதோ அதை வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு விஷயம். எதுக்கு போட்டு ஒட்டினது நல்லதுன்னா, இந்த செகண்ட் விஷயம் இந்த மாதிரி ஒரு கேப் க்ரியேட் பண்ணுறது. ஒரு கேப் க்ரியேட் பண்ணுறது ஒரு நன்மையான ஐடியாவாக இருக்குது. உடம்புன்றது ஒரு கருவி தான். அதுக்கும் நம்ம உயிருக்கும் ஒரு கேப் இருக்கும். மனம் ஒரு கருவி தான். அதுக்கும் உயிருக்கும் ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். கேப் இல்லாமல் ஒரு ஒட்டிக்கிச்சுன்னா அது நம்மளை யூஸ் பண்ணும். என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கோம். இப்படி வச்சுக்கிட்டு நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை உள்ளே இருக்கும்போது நான் இந்த உடலும் இல்லை. மூச்சை வெளியில் விடும்போது நான் இந்த மனமும் இல்லை. எப்பவுமே கண்களை நேராக பார்த்து மூக்கோட நுனியை பார்த்து ஐஸை க்ளோஸ் பண்ணால் இந்த பால்ஸ் வந்து கரெக்டாக சீட்டிங்க. இப்போ பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை வந்து உள்ளே இழுக்கும்போது நான் இந்த உடலும் இல்லை அப்படின்ற ஒரு உறுதியோட அந்த ஒரு மெமரியோட உள்ள இருக்கிறேன். இது வந்து நினச்சிக்கிறது இல்லை, இது ஒரு மெமரி. இது ஒரு நினைவு பதிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பதிவோட மூச்சை உள்ளே இழுக்கிறேன். அது இங்கே போய் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நார்மலாக உட்காந்து ஷோல்டரை நடத்தாமல் மூச்சை உள்ளே இருக்கும்போது வயிறு பகுதி தான் ஊப்பம்.